Tamil Nadu 360 News. சீர்காழி மீனவ கிராமங்களில் வேட்பாளர் எம் சக்திக்கு மக்கள் வெள்ளம் போல் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. தேர்தல் களம் அனல் பறக்கும் நிலையில் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொடுவாய் மற்றும் திருமுல்லைவாசல் மீனவ கிராமங்களில் அதிமுக வேட்பாளர் ம சக்தி இன்று மின்னல் வேக பரப்புரையை மேற்கொண்டார். தொடுவாய் முதல் வடகால் வரை வீதி வீதியாக வேட்பாளர் வலம் வந்தபோது வழிநெடுகிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் பெரியவர்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் தங்களது பேராதரவை வெளிப்படுத்தினர். கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நற்குணன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் படைசூழ நடைபெற்ற இந்த எழுச்சிமிகு வாக்கு சேகரிப்பில் மீனவ மக்களின் உற்சாக குரல்கள் விண்ணை பிளந்தன. எங்கு திரும்பினாலும் இரட்டை இலை கோஷங்கள் ஒலிக்க பொதுமக்களின் சிறப்பான வரவேற்பால் சீர்காழி மீனவ பகுதிகள் இன்று திருவிழா கோலம் பூண்டிருந்தன. அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்று பறைசாற்றுகின்ற விதத்தில் இந்த இடத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உங்கள் பாதங்களில் காணிக்கையாக்கி கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் தொடங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் வரை நம்முடைய மீனவ சமூக மக்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாக ஆதரவாக சுனாமி என்ற பேரிடர் ஏற்பட்ட காலம் தொட்டு இன்று வரை நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீனவ சமுதாய மக்களோடு ஆட்சியில இருந்தாலும் இல்லனாலும் சார்ந்தே வாழ்கின்ற ஒரு இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வலை வீசும் கைகளுக்கு இனி மலை போன்ற நன்மைகள் சேருமே. அலைமோதும் மக்களின் அன்பால் இங்கே இரட்டை இலை வெற்றி சூடுமே. மக்கள் கொடுத்த வரவேற்பு அது வெற்றிக்கு எழுதிய முதற்படி. சீர்காழி மண்ணின் சரித்திரம் சொல்லும் இனிம சக்தியின் வெற்றி தடம் இதுவே. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் TN 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.